ஷெய் விஷ்ணு பிரமா லட்சுமி சரஸ்வதி. நல்லா கேட்டுக்கோப்பா. 1956 1956 பட்டா பவரை போட்டு வச்சுருக்கான். பூரா பில்டிங்காக போட்டு வச்சுருக்கான். அம்புடும் பில்டிங்கு சரியில்லையா, அடுத்தாப்பில் வீடு வாடகை கட்டவா, அதுக்கு கூடவா இது கூடவான்னு கெட்டடமாக போட்டு வச்சுருக்கான். இது இடிக்க வேண்டியது அள்ளி கொண்டு எங்கள் விவசாயத்தில் போய் தட்டுதான். அதை பார்க்கல. விவசாயத்தில் என்னென்ன போகுதுன்னு பார்த்தியா பார்க்கல. அம்புட்டு அதிகாரி பூரா காகித பேப்பரை வாங்கி நக்கு தான். இல்லை எப்படி உங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாடா? விவசாயத்துக்குள்ளே என்னடா நிர்வாகம்? ஒரு மாவட்டத்தில் இவ்வளோ நிர்வாகத்தை நீ பார்க்கல, என்னடா பார்க்கியா? ஆணும் பெண்ணும் இப்போ ஆணும் பெண்ணும் போட்டு வச்சுருக்கான். அழிக்கிறதுக்கு உட்காந்துருக்கான் அமைச்சர்கள் பூரா. அந்த அடிச்சிட்டான். அது அழிக்கிறதுக்கு உட்காந்துருக்கான்னு சொன்னோடனே அதை ஒரு உச்சரிப்பு அந்த கெவிலி அடிக்கி என்ன அர்த்தம்? அம்புட்டு அழிக்க உட்காந்துருக்கான் அரசியல்வாதி, மந்திரி, எம்எல்ஏ, முதலமைச்சர், எம்எல்ஏ, அம்புட்டு பேரும். மாவட்ட வாரி எம்எல்ஏ இருக்கவனுக்கெல்லாம் குப்புற படுக்க போட்டு அந்த கம்பி தின்னு கழிக்கான்ல, கம்பி பழுக்க வச்சு வானரப்படம் இழுப்பான். இது முக்கால் சத்தியம்டா. இழுக்காமல் விட மாட்டான். ஓப்பன் பிளஸில் இழுப்பான். புரியுதா இல்லையா? அழிச்சு வச்சுருக்கான். எம்எல்ஏ ஒரு பக்கம் அழிக்கான், எம்பி ஒரு பக்கம் அழிக்கான், வருவாய்த்துறை, இட அளப்புத்துறை எல்லா பேரும் இந்த பேரை பூரா எம்எல்ஏ பூரா கைக்குள்ளே வச்சு அங்கே அழிக்கவா, இங்கே ரோடை போடவா, வர்றா ராஜபாளையம் வர்றா, பூரா ரோடுகளை போட்டு குளத்துக்கு மேலே அடிக்கான். இது எவ்வளோ பெரிய தப்புடா தெற்கு பாளையத்தில்? இதெல்லாம் எவ்வளோ பெரிய குற்றம்? இல்லை விவசாயத்தை அழிச்ச நாளைக்கு என்னடா திம்பியடா முட்டா குய்மனுகளா, அரியட்ட முட்டா பேயலா? விவசாயத்தை பூரா அவன் குடும்பத்தாருக்கு தான் கொடுத்துருக்காரு. பூரா கவர்மெண்ட் வேலை வாங்கி பூரா 2ஆம் நம்பர் வேலைக்கு போய் 10,000 50,000 சம்பளம் 1,00,000 சம்பளத்தை வாங்கி பூரா அவன் கெட்டடமாக போட்டு கெட்ட வேண்டியது இடிக்க வேண்டியது. எப்படி படிப்பு? இன்ஜினியர் படிப்பு. ஏண்டா காமுட்டா பேயலை, பூமி அழிக்க வந்தா முட்டா பேயலை, சொரிமண்ட பேயலா? போட்டாச்சுரா கணக்கு. இன்றைக்கி கணக்கு போட்டார். என்ன கம்பி பழுக்க வச்சு தின்னு கழிக்கான்ல, அந்த இடத்துல சூடு வச்சு ஏற்றி போடுவார். சிட்டி கிராமத்தை அடைச்சி விட்டு கணக்கு வராது நினைக்காடா. அவர் கணக்கு போட்டுருவார். டைம் வரையில் வானரப்படை இறங்கினோன்னு அடைப்பார். பட்டுன்னு அடிப்பார், படக்குன்னு அடிப்பார். போடுறா அந்த கம்பி பழுக்க வச்சுருடா அப்படிம்பார். அதையும் பார்த்துக்கோ. ஒழுங்கா போ, விவசாயத்தை அழிக்காத. இடிக்க அள்ளி கொண்டு போய் விவசாயத்துக்கு கீழே எங்கே இடம் வச்சுருப்பான். நான் பிளாட்டு போட போகிறேன், என்னை கொண்டு வந்து தட்டு அப்படிமா. ஏண்டா இது என்ன நிர்வாகமாடா? பிடிச்சி இருக்கு. அதான் 1956 பட்டா பிடிக்காரு. பட்டா போட்டு பவர் போட்டு அதுக்கு முன்னாடி எப்படி இருந்து கேள்வி கேட்காரு. விவசாயம் தான். விவசாயத்தை பூரா அழிச்சு வரான். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோப்பா. கோர்ட்டில் நீதிபதி ஜட்ஜி கோட்டார் ஆணு பெண்ணு புரிஞ்சுக்கோப்பா.